ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டி ரைட்ஸ். கோகர்னால இன்னைக்கு 2வது நாள் பீச் ஹாப்பிங் பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு பீச்சாக போய் சுற்றி பார்க்க போகிறோம். எல்லா பீச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இங்கே ஒவ்வொரு பீச்சும் வித்தியாசமாக இருக்கும், போகிற வழியும் வித்தியாசமாக இருக்கும். கோகர்னாவோட சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீச் கண்டினியூஸாக இருக்கும். ஒன்று கோகர்னா பீச், அப்புறம் குட்லே பீச், ஓம் பீச், ஹாஃப் மூன் பீச், பாரடைஸ் பீச். இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கிறது குட்லே பீச். கொஞ்சம் குட்டியான பீச் தான், பட் ஸ்டே ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த பீச்சையே சூஸ் பண்ணோம். இங்கே தாராளமாக குளிக்கலாம். இதுவே நல்ல லென்த்தான பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோகர்னாவோட மெயின் பீச் தான். பட் அங்கே குளிக்கிறதுக்கு பர்மிஷன்லாம் கிடையாது. கோகர்னா பீச்சோட லென்த் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். இன்னைக்கு கோகர்னா பீச்சை தவிர மற்ற 4 பீச்சையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குட்லே பீச் பார்த்தாச்சு. இங்கிருந்து எடுத்து ஓம் பீச் போக போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ட்ரக் பண்ணியும் போகலாம், இல்லைனா கார் எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் வந்து எங்கள் பிளான் எப்படின்னா இங்கிருந்து கார் எடுத்துகிட்டு ஓம் பீச் போயிட்டு அங்கேருந்து ஹாஃப் மூன் பீச், பாரடைஸ் பீச் வந்து ட்ரக் பண்ணி போக போகிறோம். ஓம் பீச்லேருந்து குட்லே பீச் ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்துடலாம். ரொம்பவுமே பக்கம் தான். இங்கே கார் பார்க்கிங்னு தனியெல்லாம் கிடையாது. ரோட்டுக்கு 2 சைடுமே பார்க் பண்ணிக்க வேண்டியதான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முன்னாடியே பார்க் பண்ணிவிடுங்க. உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களால் வெளியில் எடுத்து வரும்போது சில சமயம் மாட்டிப்பீங்க. வந்த உடனே ஆளுக்கு ஒரு இளநீ குடித்தோம். ரொம்பவுமே சுமாராக தான் இருந்துச்சு. இப்போ சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? குட்லே பீச்சிலேருந்து நீங்கள் காரில் வராமல் ட்ரக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த வழியாக தான் வருவீங்க. இந்த ஓம் பீச்சில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதத்துலேயும் ஹை டைட் இருக்கிறதுனால குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எல்லா பீச்லேயுமே கோகர்னால் எழுதியிருப்பாங்க, ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு. பட் என்ன ரீசனோ தெரில, கோகர்னால் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீச்சஸ் வந்து ரொம்ப குப்பையாக தான் இருக்கும். இந்த ஹாஃப் மூன், பாரடைஸ் இந்த மாதிரி ட்ரக் பண்ணி போகிற இடம் மட்டும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். சரி, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம். இங்கே ப்ராப்பராக ஸ்டெப்ஸ்லாம் இருக்கிறனால ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நீங்கள் பீச் ரீச் ஆகிடலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்க்க போகிற 4 பீச்லேயுமே இந்த ஓம் பீச் தான் கொஞ்சம் பெருசு. நீங்கள் எடுத்த உடனே ஃபுல்லாக ராக்கி பீச் இருக்கும், அதாவது ஃபுல்லாக பாறை இருக்கும், நீங்கள் குளிக்கலாம் முடியாது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ப்ராப்பராக பீச் இருக்கும், அங்கே வந்து தாராளமாக குளிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஸ்போர்ட்ஸும் இருக்கும். கீழே இறங்கும் போதே வியூலாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பாறை மேலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட். நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்மளும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. பட் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா மறக்காமல் வந்து செப்பல் இல்லாமல் வந்துட வேண்டாம். ஏன்னா இந்த இடத்த கூட விட்டு வைக்காமல் நிறைய இடத்துல பாட்டில் உடச்சி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய இடத்துல நேச்சுரலாகவே இந்த மாதிரி ராக் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். நீச்சல் தெரிஞ்சதுன்னா தாராளமாக குளிக்கலாம். பட் அந்த பக்கம் கார்னரில் போனீங்கன்னா அலையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் நின்னீங்கனாலே தள்ளி விட்டுரும். இந்த இடத்த அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு உள்ளே நடக்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு நீச்சல் தெரியலனா கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் வராதிங்க. ஏன்னா ஆழம் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும். இதை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே பீச்சில் நடக்க ஆரம்பித்தோம். இங்கே வந்து கொஞ்சம் ஆழம்லாம் இல்லை, ஷாலோவாக தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் இங்கே குளிக்கிறத பார்க்க முடியும். கொஞ்சம் உள்ளே டீப்பாக நடந்து வர பீச் பார்க்க அழகாக நல்லா க்ளீனாக இருக்குல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது ஓம் பீச்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? வாங்க காட்டுறேன். நம்ம ஓம்னு நோட் புக்கில் எழுதுனா எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் அந்த பீச்சோட ஷேப் இருக்கும். அதனால தான் இது ஓம் பீச்சுங்கிறாங்க. நான் அப்படியே ட்ரோன் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் காட்டுறேன் பாருங்கள். அதே ஷேப்பில் இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே ஓம் மாதிரியே நல்லா இருந்துச்சுல்ல. அதை பார்த்துட்டு அப்படியே டெட் எண்ட் வந்தோம். டெட் எண்ட் வந்தால் ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், வியூ மட்டும்தான் சூப்பராக இருக்கும். சாப்பாடு ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் வரதுன்னா அது உங்களோட சாய்ஸ். இங்கே லஞ்ச் சாப்பிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் போனால் ஹாஃப் மூன் பீச், அங்கேருந்து மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் போனால் பாரடைஸ் பீச். நாங்கள் வந்து ஒரு லாங் வீக்கெண்ட், கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் ஹோட்டலுமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. அவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே ட்ரக் பண்ணி போகிறவங்க வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்தப்போ ஒரு 2 பேர் போகலாமா வேண்டாம்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. எங்களை பார்த்தோன்னே அப்புறம் எங்களோட அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து போகிறது வந்து ஓம் பீச்சிலேருந்து ஹாஃப் மூன் பீச் போயிட்டுருக்கோம். இந்த ரூட் ரொம்பவுமே ஈஸி. வியூ நல்லாயிருக்கும். பட் இதில் எந்த காம்ப்ளிகேஷனுமே இருக்காது. ஒரே ரூட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடலாம். சரி, இப்போ நம்ம போகிற ரூட்டை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டிடுறேன்.
டோட்டல் ட்ரெக்லேயே ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்னா அது இதுதான். ஓம் பீச்சில் இருந்து ஹாஃப் மூன் பீச் போகிற வழியில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 100 மீட்டர் ஒரு 300 அடி உயரத்தில் இருப்பீங்க. அங்கேருந்து கடலை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே உங்களால் டால்ஃபினை ஸ்பாட் பண்ண முடியும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த டைமில் நாங்கள் டால்ஃபினை பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து கோபுரம் அது அந்தளவுக்கு கிளியராக கேப்சர் ஆகலை. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் போட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பீச் ஷாப்பிங் பண்ணினாலும் அவங்க வந்து இந்த இடத்துல தான் வந்து நிறுத்தி வந்து டால்ஃபினை காட்டுவாங்க. அதுவும் மோஸ்ட்டாக இந்த போட் வரும்போது அந்த தண்ணி அலசறதுக்கு வந்து டால்ஃபின் குதிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த இடத்துல நின்னீங்கன்னா கண்டிப்பாக டால்ஃபினை ஸ்பாட் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். இன்னொரு 10 நிமிஷம் நடந்திருப்போம். கரெக்டாக பீச் போயிட்டோம். ஸோ ஹாஃப் மூன் பீச் வந்தாச்சு. இது எதனால் இந்த பேர் வந்துச்சுன்னு தெரில. ஆனால் ரொம்பவுமே குட்டி. இந்த பீச்சில் உங்களால் குளிக்க முடியாது. ஏன்னா வந்து ரொம்பவுமே ஆழம். உங்கள்கிட்ட லைஃப் ஜாக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். நீங்கள் ட்ரக் பண்ணி வந்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இங்கே லைஃப் ஜாக்கெட் போட்டு குளிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே போட்டில் பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தவங்க. எதிர அவங்க வந்து ஹாஃப் மூன் பீச்லேயோ இல்லை பேரடைஸ் பீச்லேயோ போய் 1/2 மணி நேரம் தண்ணியில் விட்டுருவாங்க அவங்க. இந்த பீச் குளிக்கவும் முடியாதுங்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் இருக்கல. டேரெக்டாக பேரடைஸ் பீச் போகலான்னு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது தான் இந்த 3 பொண்ணுங்களையும் பார்த்தோம். அவங்களும் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒன்று லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து கன்னடா தெரியாது. அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரெக்கிங் போகிற ரூட்டில் யாருமே போகலை. ஸோ நாங்கள் போகும்போது எங்களோட அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு இன்னொரு 5 பேரை மீட் பண்ணோம். நாங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டோம், நாங்களே வழி தெரியாமல் தான் சுற்றி போயிட்டுருக்கோம், இவங்க வேறு நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களேன்ட்டு. ஒரு வழியாக தட்டு மாதிரி கடைசியில் வழி கண்டுபிடிச்சி போயிட்டோம். உங்களுக்கு இதுக்கு போகிறதுக்கு ஒரே டிப் தான். ஒரு வேளை நீங்கள் வந்து ஹாஃப் மூன் பீச்சிலேருந்து வந்து பேரடைஸ் பீச் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரெக்கிங்கை பீச் சைட்லேயே ஆரம்பிங்க. முடிஞ்ச வரைக்கும் பீச் சைட்லேயே போக ஆரம்பிங்க, இந்த பாறையெல்லாம் தாண்டி. அதுக்கப்புறமா ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடலாம். பேரடைஸ் பீச்சுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இது பீச்சும் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. இங்கே ட்ரக் பண்ண வரவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. டேரெக்டாக வந்து இந்த பீச்சுக்கு வரவங்க வேணால் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ ரொம்ப காமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே வரலாம். அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். இங்கே நீங்கள் ட்ரக் பண்ணி வரலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹாஃப் மூன் பீச்லேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி யாராவது வந்து பேரடைஸ் பீச்சுக்கு ட்ரக் பண்ணி வருவாங்க தெரிஞ்சவங்க, அவங்க கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம். ஏன்னா நிறைய இடத்துல பிளேஸ் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் பக்கம் தான், அந்த கார்னரில் தெரியுதான் ஹாஃப் மூன் பீச். பட் நீங்கள் நடந்து வர தூரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி 4 பீச்சை விசிட் பண்ணியிருந்தாலும் பேரடைஸ் பீச்சில் தான் நல்லா பொறுமையாக குளித்தோம். நிறைய காரணம் இருக்குது. ஒன்று, இங்கே வந்து க்ரௌட் இல்லாமல் நல்லா அமைதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப ஆழம் இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் க்ளீனாகவும் இருந்துச்சு. சரி, இதனால் பொறுமையாக குளிச்சுட்டு ரிட்டன் போகலான்னு முடிவு பண்ணோம். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வந்த வழியே திரும்ப ட்ரக் பண்ணி போகிறது வந்து பெருசாக ஒன்றும் யூஸ் இருக்காது. ஏன்னா அந்த வழி எல்லாமே பார்த்துட்டோம், திரும்ப அதே வழியில் தானே போகிறோம், அதில் என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்குன்ட்டு சரி டிஃப்ரெண்ட்டாக போட் ரைடு எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணோம். அவங்ககிட்ட போய் கேட்டோம், சார் நீங்கள் ஒரு மினிமம் 10 பேராவது இருக்கணும், இருந்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறோம், ஒருத்தருக்கு 300 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. ஓகே, நாங்கள் வந்ததே 10 பேர் கேங்காக தான் வந்தோன்னு சொல்லிட்டு ஸோ ஈஸியாக போய் ஏறி உட்காந்துட்டோம். போட்டில் ஏறி உட்காந்த உடனே எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. ஓகே, எப்படியும் நம்ம ஹாஃப் மூன் பீச் வழியாக தானே போவோம், மற்றவங்க வேறு நம்மளும் போய் அங்கே ஸ்விம் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அது பேக்கேஜ் எடுத்தால் மட்டும்தான், இது ஜஸ்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் மட்டும்தான் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். பேரடைஸ் பீச்லேருந்து ஓம் பீச்சுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேக்ஸிமமில் போயிடுவாங்க. டக்குன்னு முடிஞ்சிருச்சு. வந்த எல்லாத்துக்கும் டாட்டா பை பைலாம் சொல்லிவிட்டு கோகர்ணா பஸ் ஸ்டாண்ட் கிளம்ப ஆரம்பித்தோம். காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அங்கே வந்து கொஞ்சம் நான்வெஜ் ஹோட்டல்ஸ்லாம் நல்லாயிருக்கும்னாங்கன்ட்டு அங்கே போனோம். அங்கே போனால் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ். கோகர்னால ஏதோ லோக்கல் ஃபெஸ்டிவல் போல் நிறைய பேர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக காஸ்டியூம்லாம் போட்டுட்டு சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், கோகர்ணா வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற சிவா டெம்பிள் போங்க. அவ்வளோ அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். காலையில் நேரமாக போங்க. ஜீன்ஸ் பேண்ட்டாக அலௌடு இல்லை, வேஷ்டி சட்டை தான் போட்டுட்டு போகணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.